கமலஹாசன் நடிப்பில் பெரும் எதிர்பார்ப்புடன் வெளிவந்த உத்தம வில்லன் திரைப்படம் இப்படி ஒரு மோசமான தோல்வியை தழுவும் என்று யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இன்றைய காலகட்ட கதையுடன் சரித்திர கால கதை ஒன்றையும் படத்தில் தேவையில்லாமல் சேர்த்து ரசிகர்களை குழப்பி, அட இது கமலஹாசனின் படம்தான் என்று மட்டும் உணர வைத்து வசூலை அல்லாமல் விட்டுவிட்டார்கள். இந்த படத்தை தயாரித்த காரணத்தால் திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம் அடுத்தடுத்து தயாரித்து வரும் படங்களை வெளியிட முடியாமல் தவித்து வருகிறது. அதில் எப்போதோ படப்பிடிப்பு முடிவடைந்த இடம் பொருள் ஏவல் உள்ளிட்ட படமும் அடக்கம். இதனிடையே கமலஹாசன், கௌதமி நடித்துள்ள பாபநாசம் படத்தின் 2வது ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியிடப்பட்டது. படத்தின் கதை என்னவாக இருக்கும் என்று யோசிக்க வைக்கும் ஒரு பரபரப்பான ட்ரெய்லராக அது அமைந்துள்ளது. இது போன்ற ஒரு குடும்ப கதையில் கமலஹாசன் நடித்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. பெண்கள் அனைவரும் டிவி சீரியல்களில் மூழ்கியுள்ள நிலையில் இது போன்ற படங்கள் அவர்களை தியேட்டர் பக்கம் இழுத்துக் கொண்டு வர வாய்ப்பாக இருக்கும். படத்தின் ட்ரெய்லரை பார்த்தால் உறுத்தல் இல்லாத பல விஷயங்கள் இருக்கின்றன என்கிறார்கள் ட்ரெய்லரை பார்த்தவர்கள்.